பேரன்புமிக்க நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இன்றைய காணொலியின் மூலமாக எப்படி ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடுவது, எப்படி ஆங்கிலத்தில் சிறந்த புலமையை அடைவது என்பதை பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம். அன்பார்ந்த நேயர்களே, நாம் ஆங்கிலத்தில் புலமையை அடைந்தால், நாம் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதற்கு முடிந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை சற்று பார்க்கலாம். முதலாவதாக, அன்பு நண்பர்களே, இளைஞர்கள் இன்று கல்வியை கற்றுவிட்டு வேலை என்று வேலையை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சிறந்த வேலையை, சிறந்த சம்பளத்துடனான வேலையை பெறுவதற்கு ஆங்கில புலமை அவசியம். ஆங்கிலத்தில் அவர்களால் சரளமாக உரையாட முடிந்தால் தன்னுடைய நண்பர்களை விட மிகவும் சிறந்த சம்பளத்தில், மிகவும் உயர்ந்த ஊதியத்தில் வேலையை பெற்றுவிடலாம். ஒரு தொழிலில் ஈடுபடுகின்ற ஒரு நண்பர் தன்னுடைய தொழிலில் மேலும் லாபத்தை ஈட்டுவதற்கு, தன்னுடைய வியாபார சாம்ராஜ்யத்தை மேலும் பல பகுதிகளில் விரிவுபடுத்துவதற்கு அவருக்கு ஆங்கில அறிவு நிச்சயமாக உதவி புரிகின்றது. அதற்கும் அடுத்தபடியாக பார்ப்போமானால், இன்று நாம் உலகம் முழுக்க சுற்றுலா செல்ல நிச்சயமாக சுற்றுலா செல்ல விரும்புவோம். சுற்றுலா செல்வதனால் பல நன்மைகளை அடைய முடிகின்றது. அத்தகைய சுற்றுலா செல்வதற்கும் நமக்கு ஆங்கில அறிவு இருந்தால், உலகத்தில் பல பகுதிகளிலும் ஆங்கிலத்தை பயன்படுத்துகின்ற மக்கள், அல்லது உலகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் எல்லா பகுதிகளிலும் ஒவ்வொருவரும் ஆங்கிலம் பயன்படுத்துவதை நாம் அறிய முடிகின்றது. ஆகவே உலகம் முழுக்க சுற்றுலா சென்று வருவதற்கு ஆங்கில அறிவு நமக்கு அவசியம். இவ்வாறு பல நன்மைகளை தருகின்ற ஆங்கில அறிவு, அல்லது ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவது, அல்லது ஆங்கிலத்தில் பேசும் புலமையை அடைவதற்கு சில உளவியல் உத்திகளை இந்த காணொலி மூலமாக நான் விளக்குகின்றேன். அன்பு நண்பர்களே, நாம் ஆங்கிலத்தில் சிறந்த புலமையை அடைவதற்கு, ஆங்கில உரையாடலில் சிறந்த புலமையை அடைவதற்கு முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது, நாம் நமக்குள்ளேயே ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் நிச்சயமாக ஆங்கிலத்தில் புலமை அடைவேன், என்னால் நிச்சயமாக ஆங்கிலத்தில் சரளமாக பேச முடியும் என்று உறுதியான ஒரு முடிவை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது, எனக்கு ஆங்கிலத்தில் சிறப்பாக உரையாட வேண்டும், நான் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடியே தீருவேன் என்று உறுதியான முடிவை எடுக்க வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டுமானால், ஆங்கிலத்தில் நாம் சரளமாக உரையாடுவதற்கு நம்முடைய நண்பர்கள், அல்லது நம்முடைய உறவினர்கள், அல்லது நம்முடைய குடும்ப அங்கத்தினர் ஒரு 2 அல்லது 3 பேர்கள் சேர்ந்து ஒரு சுய உதவி குழுவை அமைத்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு அணியை உருவாக்க வேண்டும். இந்த 2 அல்லது 3 அல்லது 5 நண்பர்கள் அல்லது உறவினர்கள் ஒன்றாக சேர்ந்து அவர்களிடையே ஒரு உறுதியான முடிவை எடுக்க வேண்டும், ஒரு உறுதிமொழியை எடுக்க வேண்டும். என்ன உறுதிமொழி என்றால், இன்று முதல் எப்பொழுதும் நாங்கள் ஆங்கிலத்திலேயே தான் உரையாடுவோம். அப்படி ஒரு முடிவை எடுத்துவிட்டு அவர்கள் தொடர்ந்து சரியா தவறோ தங்களுக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் தொடர்ந்து உரையாடிக்கொண்டே இருந்தால், ஒரு குறிப்பிட்ட நாட்களில் 30 நாள், 20 நாள் அல்லது 50 நாட்களில் அவர்கள் ஆங்கில புலமை அதிகரித்து வர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் அவர்கள் சிறந்த புலமையுடன் மிகவும் சரளமாக ஆங்கிலத்தில் சிறப்பாக உரையாட முடியும். இது நிரூபிக்கப்பட்ட ஒரு யுக்தி. இந்த யுக்தியை நீங்கள் பயன்படுத்துங்கள். இரண்டாவதாக, அன்பு நண்பர்களே, நீங்கள் தினமும் காலையிலும் மாலையிலும் அட்லீஸ்ட் ஒரு முறை, குறைந்த அளவு ஒரு முறையினும் ஏதேனும் NDTV அல்லது BBC போன்ற ஏதேனும் ஒரு ஆங்கில செய்தியை, தொலைக்காட்சியில் ஆங்கில செய்தியை ஒரு முறையினும், 2 முறை 3 முறை ஆனாலும் பரவாயில்லை, ஒரு முறையினும் காலையிலும் மாலையிலும் நாம் ஆங்கில செய்தி அறிக்கையை தொடர்ந்து பார்த்து வருவோமானால், அந்த பல்வேறு ஆங்கில வார்த்தைகள், பல்வேறு ஆங்கில சொற்றொடர்கள், அதாவது இங்கிலீஷ் சென்டென்சஸ், பல்வேறு புதுமையான ஆங்கில வார்த்தைகளை நாம் நம்முடைய வெக்காபுலரி, நம்முடைய வார்த்தை வளத்தோடு நாம் சேர்த்து கொள்ள முடியும். ஒருவர் எந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட மொழியில் வார்த்தைகள், வெக்காபுலரியை அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றாரோ அந்த அளவுக்கு அந்த மொழியில் அவர் புலமை அடைகின்றார். அந்த மொழியில் அவர் மிகவும் சரளமாக பேசுவதற்கு முடியும். ஆகவே தொலைக்காட்சியில்
தினமும் நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு முறையிலும் ஆங்கில செய்தியை பார்த்து வருவீர்களானால் ஒன்று உங்களுடைய வார்த்தை வளம் அதிகரிக்கும். இன்னொன்று மற்றொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன், உங்களுடைய உச்சரிப்பு, மொழி உச்சரிப்பு, ஆங்கில மொழி உச்சரிப்பு மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும். ஆகவே தினமும் தயவு செய்து காலையிலும் மாலையிலும் ஒரு முறையிலும் ஆங்கில செய்தி அறிக்கைகளை தொடர்ந்து பாருங்கள். மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நண்பர்களே, தினசரி காலையில் ஆங்கில செய்தித்தாள் ஒன்றை நீங்கள் வாங்கி வாருங்கள். அந்த ஆங்கில செய்தித்தாளில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை எடுங்கள். ஒரு நிலை கண்ணாடி, அதாவது மிரர், முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு முன்பாக நீங்கள் நின்று ஒரு குறிப்பிட்ட செய்தியை எடுத்து மிகுந்த சத்தத்தோடு, முடிந்த அளவுக்கு சத்தமாக அந்த கண்ணாடிக்கு முன்பாக நின்று அந்த செய்தியை மிகவும் சத்தமாக, முடிந்த அளவுக்கு சிறந்த உச்சரிப்புடன் தொடர்ந்து மிகவும் சத்தமாக அந்த செய்தியை வாசித்து வாருங்கள். இது எதற்காக என்றால், 2 நன்மைகள் இதில் கிடைக்கின்றது. ஒன்று, உங்களுடைய உச்சரிப்பு இன்னும் சிறப்படைந்து கொண்டிருக்கும். மற்றொன்று, நான் முதலிலே சொல்லது கொண்டு உங்களுடைய வார்த்தை வளம், வெக்காபுலரி பவர் அதிகரித்து கொண்டிருக்கும். ஸோ தினமும் காலையில் மாலை எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அந்த செய்தித்தாளை எடுங்கள். முடிந்த அளவு சத்தமாக ஒரு கண்ணாடி முன்பாக நின்று பேசிக்கொண்டிருங்கள். இப்படி பேசி வரும் பொழுது உங்களுடைய வார்த்தை வளம் அதிகரிப்பது மட்டுமல்ல, உங்களுடைய உச்சரிப்பு திறன் அதிகரிப்பது மட்டுமல்ல, அதற்கும் மேலாக ஒரு நன்மை என்னவென்றால், உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து கொண்டே வரும். உங்களுடைய வெக்கம், சூடு, சொர்ணையெல்லாம் உங்களை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க உங்களால் சிறப்பாக பேசுவதற்கு முடியும். அடுத்ததாக நண்பர்களே, உங்கள் ஆங்கில அறிவை வளர்ப்பதற்காக, உங்கள் ஆங்கிலத்தின் புலமையை அதிகரிப்பதற்காக, நீங்கள் சரளமாக ஆங்கிலம் உரையாடுவதற்காக எப்பொழுதும் கையில் ஒரு சிறிய டைரி, ஒரு குறிப்பேட்டை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குறிப்பேடு எதற்காக என்றால், நீங்கள் ஆங்கில செய்தியை பார்க்கும் பொழுது, அல்லது நீங்கள் ஆங்கில பத்திரிகையை வாசிக்கும் பொழுது, அல்லது உங்கள் நண்பர்களோடு ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது ஏதேனும் வித்தியாசமான வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகள் கிடைத்தால் உடனடியாக அந்த டைரி, அந்த குறிப்பேட்டில் எழுதி கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒரு ஆங்கில டிக்ஷனரி, அதாவது ஆங்கிலம் டு தமிழ், இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரியை வாங்கி கொள்ளுங்கள். அந்த டிக்ஷனரியை வாங்கி வைத்து, இந்த கடினமான வார்த்தைகள் கிடைக்கின்றனவே, உங்களுக்கு அர்த்தம் தெரியாத ஆங்கில வார்த்தைகள் கிடைக்கின்றன, அந்த அர்த்தம் தெரியாத ஆங்கில வார்த்தைகளுக்கு உங்கள் குறிப்பேடுகளில் எழுதிய அந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு உடனடியாக இந்த டிக்ஷனரியை பார்த்து அந்த மீனிங், அதனுடைய அர்த்தத்தை எழுதி வையுங்கள். தினசரி கண்டிப்பாக 5 ஆங்கில வார்த்தைகளும் அதனுடைய அர்த்தங்களையும் படித்து வாருங்கள். இவை உண்மையிலேயே சொல்லப்போனால் இவை அனைத்தும் ஒரு வகையில் உளவியல் யுக்திகளை, இந்த உளவியல் யுக்திகளை பின்பற்றி நீங்கள் ஆங்கிலத்தில் உங்களுடைய உரையாடலை மேலும் வளப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் உறுதியாக முடிவெடுத்து செயல்பட்டால் நிச்சயமாக விரைவில் 20-30 நாட்கள் அல்லது 50 நாட்களில் உங்களுடைய ஆங்கில புலமை அதிகரிக்கும். உங்களால் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாட முடியும். ஆங்கிலத்தில் சரளமாக உரையாட ஆரம்பிக்கும் பொழுது அது சார்ந்த பல்வேறு நன்மைகளை உங்கள் வாழ்வில் அடைய முடியும். நீங்கள் மிகவும் சிறப்பாக வெற்றியடைந்து வாழ்வாங்கு வாழ்கவென்று வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நண்பர்களே, இதுவரையிலும் நாம் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடுவதற்கு உதவும் உளவியல் உத்திகளை குறித்த காணொலியை கவனித்தோம். நண்பர்களே, நீங்கள் ஆங்கிலத்தில் மேலும் சரளமாக உரையாடுவதற்கு உதவும் Amazon.com ஒரு புத்தகம், எப்படி ஆங்கிலத்தில் சிறப்பாக உரையாடுவது என்ற ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தை Amazon.com வெளியிட்டுள்ளது. இந்த காணொலியின் கீழே அதனுடைய லிங்க், Amazon.com உடைய ஒரு லிங்க் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த லிங்க் வழியாக அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்குவீர்களானால் உங்களுக்கு வெறும் 35 ரூபாய்க்கு Amazon.com அந்த புத்தகத்தை வழங்க இருக்கின்றது. இதனுடைய உண்மையான விலை 95 ரூபாய். ஆகவே இந்த காணொலியின் கீழே வழங்கப்பட்டுள்ள அந்த லிங்க் வழியாக அந்த புத்தகத்தை வாங்கி பயன்பெறுவீர்களாக. நீங்கள் ஆங்கிலத்தில் சிறந்த புலமையை பெற்று சிறப்பாக உரையாடி வாழ்வில் மகத்தான வெற்றிகளை பெறுவதற்கு உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.